பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் அவருடைய 9வது வசனத்திலே பார்க்கும்போது, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, அதே போல்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்துவதில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு மேன்மையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உங்கள் சமாதானத்தை கெடுத்ததோ, எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கலங்க பண்ணினதோ, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு சூழல்களையும் அவர் அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் கலக்கங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் துன்பங்கள், உங்கள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பாய் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகள் பட்சமாக இருந்து என்னுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. எல்லா தடைகளையும் அன்று மாற்றுங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. என்னுடைய பிள்ளைகளை கத்த நிறைவாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.